அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டில்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். இருநாட்டு உறவு, தொழில், வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா மேம்பாடு குறித்து இருநாட்டு தலைவர்களும் ஆலோசித்தனர். பின் இரு நாடுகளிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ரஷ்யாவில் புதிதாக இந்திய தூதரகங்கள் திறப்பு, ரஷ்ய சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்குதல், இருநாட்டு இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு உடன்படிக்கை குறித்து பிரதமர் மோடி அறிவித்தார். தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புட்டின் பேசினார். எனக்கும் ரஷ்ய பிரதிநிதிகளுக்கும் சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய அரசுக்கு நன்றி. பிரதமர் மோடியை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இதன் மூலம் இருநாட்டு உறவு மேலும் வலுப்படும். எரிசக்தி, கேஸ் சப்ளை பற்றிய உடன்படிக்கைக்காக மட்டும் இந்த சந்திப்பு நிகழவில்லை. அதையும் தாண்டி பல முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசித்தோம். மேக் இன் இந்தியா திட்டம் மிக சிறப்பானது. இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்துள்ளது. உலகில் வேகமான பொருளாதார வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது. இந்தியா, ரஷ்யா இடையிலான வர்த்தகம் 80% அதிகரித்துள்ளது. இந்தியாவுக்கான எரிபொருள் சப்ளை தங்கு தடையின்றி நடைபெறும். மோடியின் தலைமையிலான ஆட்சியில் ஐடி மற்றும் மருந்து பொருள் உற்பத்தி துறையில் இந்தியா மிக சிறப்பாக முன்னேறி வருகிறது. இரு நாடுகளும் பல ஆண்டுகளாக சிறந்த கூட்டாளிகளாக செயல்படுகிறோம் என்றார். முன்னதாக இந்திய வருகை பற்றி தனியார் ஊடகத்திற்கு புட்டின் அளித்த பேட்டியில், மோடி என் மிகச்சிறந்த நம்பிக்கைக்குரிய நண்பர். அவர் இந்தியாவை சுவாசிக்கிறார், அதிகம் நேசிக்கிறார். அவரை போன்றவர் பிரதமராக கிடைத்தது இந்தியர்களின் பாக்கியம் என கூறினார்.